பிள்ளைங்களுக்கு லேசாக கோல்டு இருக்குது, அது வளர விடாமல் இருக்கிறதுக்கோசரம் இந்த கஷாயத்தை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது என்னடா அதிசயமாக சொல்கிறான்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இது நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துக்கிட்டுருங்க. இதுக்காக ஆஸ்பத்திரின்னு போயிட்டு இருக்காதீங்க. இது ஹானஸ்டாக சொல்கிறேன். என் பெரிய பிள்ளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுலேருந்து இந்த கஷாயத்தை நான் அவளுக்கு சளி பிடிச்சிட்டா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுலேருந்தே நான் பெருசாக அவளை நான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டு போனதே இல்லை. சளி வந்துட்டாலே இந்த கஷாயத்தை காய்ச்சி கொடுத்துட்றேன். இது ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. இது என்னடா வேலை செய்ய போதுன்னு யாருமே அசால்ட்டாக இருக்காதீங்க. இதில் போட்டிருக்கிற அத்தனையுமே போட்டு தான் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன். காரமும் பெருசாக இருக்காது, பிள்ளைங்களும் விரும்பி குடிப்பாங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக கொடுங்க. யாருமே சும்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காதீங்க. கொடுத்து பாருங்க, 4 நாளுக்குள்ளே சரியாக போகும். அதையே மீறி சரியாக போகலைன்னா அப்புறமா வேணால் போங்க. எல்லாரோட உடம்புவாகவும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? என் பிள்ளைங்களை அதுக்கு கஷாயம் கொடுத்ததுக்கப்புறத்துலேருந்து நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதில்ல. நீங்கள் எப்படின்னு பார்த்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோவில் அடுத்ததில் பார்க்கலாம். பாய்.